சரியா? காந்தம் பாடம். சரியா? காந்தம் காந்தம் தெரியும் தானே? காந்தம் என்னது? இரும்ப வைக்கிற நேரம் அப்படி ஒட்டிப்படும். நாங்கள் என்னது பேப்பரில் மண் கொஞ்சம் எடுத்து போட்டு கீழே காந்தம் வச்செல்லாம் செஞ்சு பார்ப்போம். அப்போ என்ன செய்யும்? இந்த காந்த தூள் எல்லாம் வேறையாக வரும், இங்கிட்டு மண் வேறையாய்க்கும். அப்படி எல்லாம் மிக தர காந்தம் தெரியும் தானே? சரியா? உதாரணத்துக்கு இப்போ காந்தத்தால் கவர்றாக்கள் கவராதாக்கள். பிளாஸ்டிக் ரூலர் உண்டிக்குது, கவருமா? இல்லை. அதே மாதிரி இப்போ இரும்பு துண்டு உண்டிக்குது, என்ன செய்யும்? கவரும். இப்படி காந்தத்தால் கவர்ற பொருள்களுக்கு ஒரு பேர் இருக்குது, காந்த திரவியங்கள். 1வது பாயிண்ட் இந்த பாடத்தில் உள்ள காந்தத்தினால் கவரப்படும் பொருட்கள் காந்த திரவியங்கள் எனப்படும். சரியா? அடுத்தது இந்த காந்த திரவியங்களுக்கு உதாரணம் ஒன்று நிக்கல். என்னென்ன உதாரணம்? ஒன்று நிக்கல், அடுத்தது குரோமியம். இவங்க எல்லாரும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் காந்தத்தால் அப்போ என்ன செய்வாங்க? கவரப்படுவாங்க. நிக்கல், குரோமியம், உருக்கு, அடுத்து ஃபெரைட்டு, இதெல்லாம் வந்து என்னது? காந்த திரவியங்கள் அப்படின்னு சொன்ன என்னது? காந்தத்தால் கவரப்படுற. இவங்க 2 பேரும் உலோகங்கள். இவங்க 2 பேரும் வந்து கலப்புலோகம், கலந்திக்கிற கலப்புலோகம். சரியா? உருக்கும் ஃபெரைட்டும் வந்து கலப்புலோகம். இப்போ உங்களுக்கு கேள்வி காந்த திரவியங்கள் கேட்குறாங்க. என்னது? நிக்கல், குரோமியம் போன்ற உலோகங்கள், உருக்கு, ஃபெரைட்டு போன்ற என்னது? கலப்புலோகங்கள். மார்க் பண்ணிக்கோங்க. 1வது காந்த திரவியம்டா என்னன்னு எழுதிட்டு காந்த திரவியங்கள்னு போட்டு இதை எழுதிக்கோங்க. சரியா? அடுத்தது வந்து காந்த முனைகள். இப்போ நீங்கள் ஒரு காந்தம் உண்டு, இந்த காந்தத்தில் நீங்கள் பொதுவாக கண்டிப்பீங்க. இங்கிட்டு பக்கம் ப்ளூ கலர் பண்ணியும் இங்கிட்டு சைடில் என்னது? ஒரு பக்கம் வந்து ரெட்லேயும் மீக்கும். இந்த ப்ளூ கலர் பண்ணத்தில் வந்து இப்படி எஸ்ண்டும் இங்கே என்ன எழுத்து மீக்கும்? என்னன்ற எழுத்து மீக்கும். இப்போ நீங்கள் இந்த காந்தத்துக்கு வந்து சரியா நிறைய காந்த தூளை போடுறீங்க. போட்டோன்னே எந்த பக்கத்தில் கூட ஒட்டிக்கும் பாருங்கள். இப்படி இந்த இடத்துலையும் இங்கிட்ட சைட்லையும் சரியா நிறைய இந்த காந்த தூள்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஒட்டிக்கும். காரணம் என்னது? அந்த இடத்துல தான் காந்த தன்மை என்னது? கூட. சரியா? அப்போ இந்த காந்த விசை கூடின இந்த இடங்களுக்கு பேர் என்னன்னு சொன்னால் காந்த முனைவுகள். அடுத்து போடுங்க காந்த முனைவுகள்னு சொல்லி போட்டுட்டு சரியா இந்த முனையிலும் இந்த முனையிலும் நிறைய ஒட்டிக்கிற மாதிரி போட்டுட்டு எழுதுங்க. காந்தம் ஒன்றின் காந்த விசை அதிக அளவு தொழிற்படும் பகுதி. கீழே வடமுனைவு, தென்முனைவு. இந்த வடமுனைவுலையும் தென்முனைவுலையும் தான் அதிகமான காந்த விசை வந்து காணப்படுது. சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட்ட காந்தமாக இருந்தால் இங்கே என்னைக்கும் இங்கே ஒரு எஸ் ஒண்டிக்கும். சரியா? பொது இங்கே ரெட் கலர் இன்னும் ப்ளூ கலரிக்கும் அதில் வச்சு கண்டுபிடிக்கலும். இப்போ இப்படி ஒரு காந்தம் ஒண்டிக்குது, இதுலேயும் போட்டிக்கும். இங்கே ஒரு எஸ், இங்கே வந்து என்னும் இங்கே ஒரு எஸ். சரியா? அதே மாதிரி இப்படி ஒரு காந்தம் உங்களுக்கு இருக்குது. சரியா? அதில் இங்கிட்டு சைடு வந்து எஸ், இங்கே வந்து என் மாதிரி காட்டிக்கும். ஒரு ரவுண்ட் காந்தம் மிகுது, இதில் வந்து ஒன்று என் ஒன்று எஸ். எப்படியுமே வந்து காந்தத்தில் வந்து சரியா 2 முனைவுகள் காணப்படும். சரிதானே? அடுத்தது வந்து நாங்கள் காந்தத்தில் முனை ஒன்று எப்படி கண்டுபிடிக்கிறோம்? உதாரணத்துக்கு ஒரு காந்தம் ஒன்று இது இப்போ உங்களுக்கு இங்கே சரியா இங்கே என்னும் சரியா சரி இந்த காந்தம் இப்படி வைங்களே, ஒன்றுமே எழுதாத காந்தம் உண்டு. இது உங்களுக்கு எது என் முனைவு, இது எஸ் முனைவுன்னு தெரியும். வடக்கு முனைவு எது, தென் முனைவு எதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறா? இன்னொரு காந்தம் ஒன்றை கொண்டு வர, ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் எஸ் அப்படின்னா தெரிஞ்ச காந்தம் ஒன்றை கொண்டு வந்து நீங்கள் கிட்ட வைக்கிற நேரம் எப்பயுமே காந்தத்தில் இன்னும் என்ன செய்யும்? இருந்துன்னு சொன்னால் அவங்க 2 பேரும் தள்ளிப்படுவாங்க, தள்ளிப்பட்டு போவாங்க. சரியா? இப்படி 2 பேரும் வேறு வேறு ஆக்களாக இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று கவரும். அப்போ நீங்கள் இதில் இங்கே வந்து எண் இருந்துச்சின்னு சொன்னால் இதில் நம்ம என்ன செய்யும்? கவரும். உதாரணத்துக்கு இங்கே எஸ் இருந்துச்சின்னு சொன்னால் இதில் என்ன செய்யும்? தள்ளும். அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன செய்யலும்? இதில் முனைவுகளை வந்து கண்டுபிடிக்கலும். ஒன்று என்னது? தெரிஞ்ச காந்தம் ஒன்றை பயன்படுத்துகிற. அடுத்து திசை காட்டியை பயன்படுத்தியும் கண்டுபிடிக்கலும். திசை காட்டியில் உள்ள திசையை கண்டுபிடிக்கிற திசை காட்டி அதில் உள்ள இந்த ஊசியில் வந்து காந்தமிக்கிற அது காந்தம். அப்போ அதை வச்சுக்கொண்டும் எங்களுக்கு என்னது? காந்தத்தில் வட முனைவது தென் முனைவதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலும். அதே மாதிரி ஒரு நூல் ஒன்றில் என்ன செய்கிற நீங்கள் இதை காந்தமாக வந்து இப்படி கட்டி தொங்க போட்ட போகிற அது இப்படி ஓய்வுக்கு வரும் ஒரு கட்டத்தில். அப்படி வந்து இந்த வடப்பக்கத்தை பார்த்துட்டிக்கிறது இதுவும் தென் பக்கத்தை பார்த்துடிக்கிறது தெற்குன்னு சொல்லியும் கண்டுபிடிக்க இயலும். அதே மாதிரி வேறு எப்படி கண்டுபிடிக்க இயலும்னு சொன்னால் ஒரு தண்ணி ஒரு பீரிஸ் ஒரு பிங்கானண்டமாக வச்சு அதில் ரெஜிஃபம் துணுண்டை வச்சு காந்தத்தை வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வச்சுக்கொண்டும் அதை எங்கிட்ட திரும்புதுன்ற வச்சுக்கொண்டும் எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும். சரியா? அடுத்த கடிகார கண்ணாடி லெப்லேக்கு இப்படி கடிகார கண்ணாடி. சரியா? ஒரு கடிகார கண்ணாடிக்கு மேலே இப்படி இந்த காந்தமை வச்சு கொண்டுட்டு சரியா அதுக்கு மேலே மற்றதை வச்சுக்கொண்டு அதுவும் எங்கிட்ட திரும்புதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலும். இப்போ உங்களுக்கு
உங்களுக்கு காந்தத்தோட வடமுனைவு எது தென்முனைவு எதுன்னு தெரியும். அப்படிங்கிற நேரம் எப்படி கண்டுபிடிக்கிற? உங்களுக்கு தெரிஞ்ச காந்தத்தை வச்சு கண்டுபிடிக்கிற, திசை காட்டியை வச்சு கண்டுபிடிக்கிற, கட்டி தொங்குற நேரம் எது வடக்கு பக்கம் பார்த்துடிக்க தெற்கு பக்கம் பார்த்துடிக்குது அப்படி கண்டுபிடிக்கலும். அடுத்து ரிஜிஃபார்ம் தண்ணியில் ரிஜிஃபார்ம் வச்சு ஐக்கு மேலே வச்சு கண்டுபிடிக்கலும், கடிகார கண்ணாடி வச்சு கண்டுபிடிக்கலும். அதை எழுதிக்கோங்க சரியா. அடுத்தது காந்தப்புலம். காந்தப்புலம்னு சொன்னால் இந்த காந்தத்தை காந்தப்புலம்னு சொல்கிறது என்ன தெரியுமா? காந்தம் ஒன்ற சூழ். இந்த காந்தத்தை பாருங்கள், உதாரணத்துக்கு இவ்வளோ அளவில் மட்டும் தான் பொதுவாக காந்த விசைக்கும். இங்கே ஒரு காந்தத்தை வச்சுட்டு நீங்கள் அங்கால ரூமில் போய்ட்டு இன்னொன்று வச்சுன்னு சொன்னாக்கா வருமா? இல்லை. என்னன்னு சொன்னால் இதை சூழை ஒரு காந்த புலம் இந்த காந்த விசை தொழிற்படுற இடம். சரி, அவள் காந்த புலம்னு சொல்கிறது இந்த காந்தம் ஒன்றை சுற்றி இந்த காந்த விசை தொழிற்படுற இந்த பிரதேசத்தை சொல்கிற பேர் தான் என்னது? காந்த புலம். போடுங்க, காந்தப்புலம். காந்தம் ஒன்றை சூழ காந்த விசை தொழிற்படும் பிரதேசம் காந்தப்புலம் எனப்படும். சரியா. இப்போ நீங்கள் ஒரு இதொன்று எடுத்து ஒரு கோப்பை ஒன்று மாதிரி எடுக்கிறீங்க. எடுத்து இல்லை கிளிசரின் இல்லாட்டி தேங்காய் எண்ணெயை போடுறீங்க. நான் தேங்காய் எண்ணெய் சரி இப்படி போட்டுருவீங்களே. இன்னொரு சோதனை குழாயை எடுத்து இதில் ஒரு காந்தம் ஒன்றை போடுறீங்க. இப்படி போட்டு நீங்கள் இப்படி வைக்கிறீங்க. சரியா. அதோட இந்த இதில் இரும்புத்தூள் போடுறீங்க. இரும்புத்தூள் போட்டால் இப்போ என்ன நடக்க போகுது உங்களுக்கு? இங்கே இதை சுற்றி வர என்ன நடக்கும்? இங்கே எல்லாம் ஒட்டி கொள்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஏன்னு சொன்னால் அதில் கிட்ட காந்த புலம் அப்படின்னா காந்த விசை தொழிற்பட்ட பிரதேசம் காந்த புலம். அவள் என்ன விசைக்கிறதால தான் எல்லாம் என்ன செஞ்சு ஒட்டி கொண்டுச்சு. சரியா. இப்போ இப்போ பொதுவாக ஒரு காந்தம் ஒன்றை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன நான் சொன்னேன்? ஒரு காந்தத்தில் இவர் எண்ணும் இவர் எஸ்ஸும், இவர் எண்ணும் இவர் எஸ். பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் என்ன முனைகள்? ஒவ்வாத முனைகள். ரெண்டு பேரும் வேறு வேறு முனைகள். இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? ஒன்று கவருவாங்க. கவர் ரெண்டு சார் அதில் உள்ள காந்தம் எப்படி தான் வைக்கும்? இப்படி இந்த இடத்துல இது ஒன்று தான் இது ரெண்டு கவர் ரெண்டு சொன்னா இப்படி இந்த கவர்ற மாதிரி இந்த காந்தம் இப்படி இருந்து கொண்டு விளங்கிச்சா? கவர்ற மாதிரி இருக்கும். சரியா. இது ரெண்டும் இப்போ இப்படி எண்ணும் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? இப்போ தள்ளுவாங்க. இப்போ தள்ளுற மாதிரி இப்படி காட்டு இப்படி காந்தம் இந்த இது இப்படி விளங்கிச்சா? ரெண்டும் ஒவ்வாத முனைகளாக இருந்தால், ஒவ்வாத முனைகள்னு சொன்னால் ரெண்டு பேரும் என்னது வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் தான் கவருவாங்க. இப்படி கவர்ற மாதிரி. இப்போ ரெண்டு பேரும் ஒத்த முனைகளாக இருந்தால் ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? இப்போ இப்படி தள்ளுற மாதிரி, இவர் இப்படி தள்ளிப்படுற மாதிரி இங்கே உள்ள காந்த விசை இப்படி தான் நிற்கும். இந்த காந்த புலம் இப்படி தான் நாங்கள் காட்டுற அந்த இடத்துல உள்ளது. சரியா. இதையும் வரைஞ்சிக்கோங்க. ஒவ்வாத முனைகள்னு சொன்னால் எப்படி இருக்கும், ஒத்த முனைகள்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லி. சரியா. அடுத்து திசை காட்டி. இந்த திசை காட்டி எந்தக்கு நாங்கள் திசை காட்டியை நாங்கள் எந்தக்கு பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் இந்த இப்படி இந்த திசையை நாங்கள் கண்டுபிடிக்கத்தான் பொதுவாக திசை காட்டியை பாவிக்கிறோம். இதை கண்டுபிடிச்சது சைனாவில் உள்ளாக்கள், சீனர்கள். சரியா, மார்க் பண்ணிக்கோங்க. இவங்க கண்டுபிடிச்சது திசை காட்டின்னு போட்டு சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதில் உள்ள இந்த கூறிக்குது, இந்த கூர் காந்தம். சரியா, சீன ஒரு சட்ட காந்தம் மாதிரி வேலை செய்யும். சரியா. எப்படி இந்த நடுவில் உள்ள நடுவில் உள்ளதை வச்சுக்கொண்டு இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த திசையை காட்டுறதுக்கு அது என்ன செய்யும்? சுற்றுற மாதிரி அமைஞ்சிருக்கும். சரியா. பொதுவாக ஒரு காந்தம் ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் என் முனை, இது எஸ் முனை. இதில் உள்ள இந்த காந்தப்புலம் எப்படி அமைஞ்சிக்கும்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்த்தோம் என்னென்னு பார்த்தோம்? இங்கே ஒரு எண்ணுமிக்கு எஸ்ஸுமிக்குன்னு சொன்னால் இப்படி தானே பார்த்தோம். இது ஒவ்வாத முனைகள் சொல்லி கவர் என்ன செய்யுது? எண்ணில் இருந்து எஸ்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு காந்தம் ஒன்றுலையும் இப்படி எண்ணில் இருந்து இப்படி எஸ்ஸை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். எண்ணில் இருந்து இப்படி எஸ்ஸை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். எண்ணில் இருந்து இப்படி வெளியே போகிற இல்லைங்கச்சா, அது இங்கே எஸ்ஸை சேர்ற மாதிரி இருக்கும். இந்த கோடு இப்படி இங்கே சேர்ற மாதிரி இல்லைங்கச்சா, அப்படி இருக்கும். இதை வரைஞ்சிக்கோங்க. இப்படி இங்கே எண், இங்கே எஸ் போட்டு இங்கேருந்து இங்கே இங்கால வெளியே போகிறது, இங்கால ஜாயின் ஆகிற மாதிரி இல்லைங்கச்சா. சரியா. வெளியே போகிறது இங்கெல்லாம் ஜாயின் வரைஞ்சிக்கோங்க இப்படி. சரியா. அடுத்து புவிகாந்தம். புவிகாந்தம்னு சொன்னால் புவியில் ஒரு காந்த புலம் ஒன்று மாதிரி தொழிற்படும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காந்தம் ஒன்றை வச்சிங்கன்னு சொன்னால் எங்கிட்ட வடக்கு இங்கே தெற்குமாய் இருந்துச்சுட்டு சொன்னால் அத்தனை புவியோட வடக்கு தெற்கு அப்படி இந்த புவியில் காந்தம் மாதிரி ஒரு இயல்பு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் ஒரு காந்தம் ஒன்றை இப்படி கட்டி தொங்க வைக்கிறீங்க. இங்கே எஸ் பக்கம், இது என் பக்கம். இங்கே ஒரு திசை காட்டி ஒன்று தூரமாக 2 மீட்டர் தூரத்தில் இவரே 2 மீட்டர் தூரமாக்கி வைக்கணும். வேண்டாம் கிட்ட இதை இவங்க 2 பேருக்கு மேலே தொடர்பு வருமே. இப்போ நீங்கள் இன்னொரு
காந்தம் ஒன்றை கொண்டு வந்து இவர பக்கம் வைக்கிறீங்க. வச்சப்போ என்ன செய்யும், இவர பக்கமெல்லாம் மாற ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி திசை காட்டிட்ட கொண்டு வந்து வச்சிங்கன்னு சொன்னால் இடையும் பக்கம் மாற ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் அந்த காந்தத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் பழைய மாதிரி ஒரு பக்கத்தை இன்னும் ஒரு பக்கத்தை எஸ் காட்டி நிற்கும். இதுவும் பழைய மாதிரி ஒரு திசையை காட்டிக்கொண்டு நிற்கும். என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் என்னத்தான் மாற்றி வச்சாலும் பழையமை வருது. அப்போ என்னது, புவியில் வந்து ஒரு காந்தத்தன்மைக்கிறத வந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? புவிக்கு அண்மையில் காணப்படுற காந்த புலத்துக்கு பெயர் புவி காந்தம். அதே எழுதிக்கோங்க, புவிக்கு அண்மையில் காணப்படும் காந்த புலம் புவி காந்தம் எனப்படும். எப்படி இந்த பூமிக்கு வந்து காந்தம் மாதிரியான ஒரு இயல்பு ஒன்று காணப்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். என்னன்னு சொன்னால் அந்த பூமியோட அகனிக்கு, இது பூமியோட அகனி, இந்த அகனியில் வந்து அதிக வெப்பம், அது காரணமாக இதில் உள்ள உலோகங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளது திரவ நிலையில் வந்து இருக்கும். திரவ நிலையில் இந்த பூமியோட அச்சு மாதிரி அச்சப்பட்டு அதுவும் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், ஓடிக்கொண்டிருக்கும். இப்படி இதால் வந்து என்ன செய்யுது, ஒரு கரண்ட் ஒன்று உருவாகுது. இந்த கரண்ட்டால் என்னது, புவிகாந்தம் தோன்றுது. அப்போ புவிகாந்தம் தோன்றும் விதம்னு சொல்லி போட்டுட்டு, சரியா, புவியின் அகனியில் அதிக வெப்பம் காரணமாக திரவநிலைக்குள்ளான உலோக ஓட்டங்கள் புவியின் அச்சு பற்றி இயங்கும். இதன் போது தோன்றும் மின்னோட்டத்தின் விளைவாக புவி காந்த புலம் தோன்றும். இல்லைங்க, அகனி சூடாக்குது, அப்போ இருக்கிற உலோகங்கள் எல்லாம் தண்ணி உருகி போயிட்டிருக்கும். அது என்ன செய்யுது, பூமியில் அச்சப்பட்டு சுருண்டு கொண்டிருக்குது. இதால் வந்து ஒரு கரண்ட் ஒன்று வருது. சரியா? இந்த கரண்ட்ற விளைவாக புவி காந்த புலம் வந்து தோன்றுது. சரியா? அடுத்து வந்து இப்படி நீங்கள் புவிக்கருகையில் சுயாதீனமாக வைக்கப்பட்டுக்கிற இந்த அப்படியே அந்த புவிக்கருகையில் வந்து ஒரு காந்தம் ஒன்று வச்சிங்கன்னு சொன்னால் வடக்கு தெற்கு பக்கத்தை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டிருக்கும், இது காட்டப்படும். அப்போ நீங்கள் இந்த இது வந்து இந்த பூமியோட வடக்கு, இது பூமியோட தென்முனைவு இதுன்னு சொல்லி நீங்கள் வந்து இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஆனாலும் வந்து வடக்கு தெற்கு காட்டினாலும் வந்து சரியான வடக்கு தெற்கு காட்டுறல. உதாரணத்துக்கு காந்தம் வந்து இப்படி, சரியா, காந்தம் வந்து இந்த துண்டை வடக்கும் இந்த துண்டை வந்து என்னவும் காட்டுது, தெற்கும் இப்படி காட்டுது. ஆனால் உண்மையான வடக்கு இப்படி இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி காட்டுறது. ஆனால் உண்மை வந்து இப்படி கொஞ்சம் அதை விட விளங்கிச்சா மாறி காணப்படும். அதையும் போட்டுக்கோங்க. சரியா? காந்த வடக்குண்டு இந்த கோட்டையும் உண்மை வடக்குண்டு சொல்லி இந்த கோட்டையும் போட்டுட்டு கீழே போடுங்க. உண்மை வடக்கையும் காந்த வடக்கையும் காட்டுதல் கீழே பாயிண்ட் எழுதிட்டு அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், வரைஞ்சி கொள்ளணும். சரியா? என்னது, காந்த வடக்கு உண்மை வடக்கை விட என்ன செய்யுது, கொஞ்சம் வடமேற்கு திசைக்கு போயிட்டு காணப்படுது. சரியா? உண்மைக்கும் பூமியிலுக்கு இப்படி ஒரு சட்டகாந்தம் கொண்டு வச்சுக்குதா பூமி உள்ளுக்கும் இல்லை. அதை நாங்கள் வச்சு நாங்கள் அப்படியே செஞ்சு பார்க்குறோம். இல்லைங்கச்சா? அப்போ அதையும் போட்டுக்கோங்க. புவிக்கருகை இந்த பாயிண்ட்டும் எழுதிக்கோங்க. புவிக்கருகையில் சுயாதீனமாக வைக்கப்பட்ட காந்தம் வடமுனைவு காட்டும் திசை புவியின் காந்த வடக்காக கருதப்படும். தென்முனைவு காட்டினா பூமியிட தெற்குன்னு சொல்கிறேன். ஆனால் அது உண்மையானதா இல்லை, என்ன இப்படி கொஞ்சம் வித்தியாசம் உண்டு இதுன்னு சொன்னேனே, அந்த பாயிண்ட். சரியா? அதையும் எழுதிக்கோங்க. அடுத்து வந்து காந்தத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று நிலையான காந்தம், இன்னொன்று தற்காலிக காந்தம். நிலையானதுன்னு சொன்னால் அது காந்தம் எப்பயுமே காந்தமாகவே இருக்கும். தற்காலிகம் அப்படி சொன்னால் கொஞ்சம் டைம் மட்டும். இப்போ எங்களுக்கு சில டைமுக்கு வந்து கரண்ட்டை கொடுத்து, சரியா, கரண்ட்டை கொடுத்து இப்போ ஒரு ஆணி ஒண்டிக்குது, இதுக்கு நீங்கள் கரண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது என்ன செய்யும், இங்கே உள்ள இந்த ஊசி எல்லாம் வந்து கவரும். அப்போ அந்த கரண்ட்டை கொடுத்து நீங்கள் காந்தத்தன்மையை வர வச்சிங்கன்னு சொன்னாக்கி பேர் மின்காந்தம். போடுங்க, மின்காந்தம்னு போட்டு மின்னை வழங்கும் போது காந்தமாகும் ஒழுங்கமைப்பு, அதுதான் சொல்கிறேன் மின்காந்தம்னு சொல்லு. சரியா? அப்போ தற்காலிக காந்தம் பாருங்கள், இது கொஞ்சம் நேரத்துக்கு தான் இந்த ஆணி வந்து காந்தமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் நேரம் தேய்க்குது. மின்னை வழங்கும் போது மட்டும் காந்த வலிமை காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் தற்காலிக காந்தம். இது ஒரு தற்காலிக காந்தம். சரியா? நீண்ட காலம் காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது நிலையான காந்தம். அது ரெண்டையும் போட்டுக்கோங்க. தற்காலிக காந்தம் என்ன, நிலையான காந்தம்னு சொன்னால் என்னான்னு சொல்லி போட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது நிலையான காந்தங்களுக்கு தானே. இந்த நிலையான காந்தங்கள் வந்து அதுலேயும் வந்து கொஞ்சம் பவர் எல்லாம் வந்து குறைஞ்சி கொண்டு போகும். எப்படின்னு சொன்னால் காலம் வந்து மிச்ச நாளைக்கு போகிற, இல்லாட்டி வந்து நல்ல சூடு உயர் வெப்பத்துக்குள்ளாகிற, இல்லாட்டி ஏதாச்சும் இன்னொரு காந்தம் ஒன்றை வச்சு வலிமையான காந்தங்களை வச்சு இந்த காந்த புலங்கள் வந்து பாதிக்கப்படுற, அதிர்வுகளுக்கு உட்படுற, இதனாலெல்லாம் இந்த காந்தங்களோட வலிமை என்ன செய்யப்படுது, குறைய போகுது. சரியா? அதுக்கு நாங்கள் காந்தங்களை எப்படி பாதுகாக்கிறோன்னு சொன்னால், இப்படி ஒரு காந்தம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் இந்த துண்டுலையும் ஒரு மென் இரும்பு தகடுண்டை வைக்கிறேன். இப்படி வச்சுன்னு சொன்னால் இந்த துண்டு பாதிக்கப்படாதானே. சரியா? அதே மாதிரி ஒரு சட்டகாந்தம்னு சொன்னால் இப்படி ஒரு சட்டகாந்தம்னு சொன்னால் இங்கே என் வச்சு இங்கே இது என்எஸ்ண்டா, அடுத்த காந்தத்தை இங்கே எஸ் இங்கே என், இதை இப்படி ஒரு பாக்ஸில் மாறி போட்டுட்டு இங்கே என்ன செய்கிற,
இன்னொரு மென்னிரும்பும் இன்னொரு மென்னிரும்பையும் வைக்கிறேன். இந்த மென்னிரும்பு இதே மென்னிரும்பை இங்கனையும் வைக்க போகிறேன். இல்லைங்க சட்ட காந்தம் போன்ற எப்படி பாதுகாக்கிறது? படம் ஒரு வேளை வரைய வந்தால் வரும். எப்படின்னு சொன்ன ஒரு பாக்ஸ் ஒன்றை வரைங்க. சரியா? இங்கே ஒரு காந்தமே வைங்க, இங்கே ஒரு காந்தமே வைங்க, இங்கே எண்ணும், இங்கே எஸ்ஸும் இங்கே எண்ணும் போடுங்க. இங்கே ஒரு மென்னிரும்பு வைங்க, இங்கே ஒரு மென்னிரும்பு வச்சு காட்டு. சரியா? அப்படி காட்டுங்க. இந்த நிலையான காந்தங்களை நாங்கள் பயன்படுத்துகிற சந்தர்ப்பம் ஒளிப்பெருக்கியில் வந்திக்கும், சின்ன சின்ன மோட்டர்லைக்கும், எங்களோட கதவுலேயும் வைக்கும். கதவு அந்த லொக்கைக்குது அதில் வைக்கும். அடுத்து வந்து ஹேண்ட்பேக் வைக்குது, மெக்னெட்டில் உள்ளது. இப்போ அது விளாட்டு சாமானங்கள் லைக்கும், திசை காட்டில் உள்ள ஊசி லைக்குது, பென்சில் பொட்டி, சில பென்சில் பொட்டி காந்தம் மாதிரி சின்னத்தில் பாய்வும் அது. அடுத்து வந்து ஃப்ரிட்ஜோட மேல் துண்டு லைக்கும், ஃபோன் கவர்கள்லேயும் வாரதானே, ஃபோன் கவரில் இப்படி மூடுற ஃபோன் கவர் இருக்குது, அதிலெல்லாம் வாரது. சரிதானே? இப்போ நாங்கள் என்னென்ன பார்த்தோம்னு சொன்னால், ஒன்றாவது காந்த திரவியங்கள்னு சொன்னால் என்னான்னு பார்த்தோம். அடுத்தது யார் காந்த திரவியங்கள்னு சொல்லி பார்த்தோம். காந்த முனைவுண்டு என்னென்னு பார்த்தோம். காந்த புலம் வந்து அதிகமாக தொழிற்பட்ட பிரதேசம் காந்த முனைவு, வடமுனைவும் தென்முனைவு. அப்போ 2 காந்த முனைவுக்குது, வடமுனை தென்முனைவு, அதே மாதிரி தான் சொன்னேன். அடுத்தது வந்து காந்தத்தில் காந்த முனைவுகள் தெரியாத காந்தத்தில் எப்படி நாங்கள் முனைகளை கண்டுபிடிக்கிறது? திசை காட்டியை வச்சு கொண்டு நூலை கட்டி தொங்க போட்டு ரெஜி ஃபார்மில் தண்ணியில் வச்சு கொண்டு ஆக்கி மேலே காந்தமே வச்சு ஒரு தெரிஞ்ச காந்த கொண்டு வந்து கிட்ட வச்சு பார்க்குறேன், அது பார்த்தோம். சரி, அடுத்து காந்த புலம்னு சொன்னால் என்னென்னு பார்த்தோம். காந்தத்தில் காந்தம் விசை தொழிற்படுற பிரதேசத்துக்கு பேர் தான் காந்த புலம். சரியா? அதில் எப்படி என்எஸ்ன்னு சொன்னால், சரி இன்னொரு என்எஸ் நீங்கள் கொண்டு வந்து வச்சு அது நான் வரைய சொன்னேனே. சரியா? எஸ்ஸும் என்னும் வச்சிங்கன்னு சொன்னால் ஒரே முனைகளாக இருந்தால் இப்படி தள்ளுற மாதிரி இருக்கும், வித்தியாசமான முனைகளாக இருந்தால் இப்படி கவர்ற மாதிரி இருக்கும், அதையும் வரைஞ்சிக்க சொன்னேன். அடுத்து வந்து திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஐட முனைவு சட்ட காந்தம் போன்று தொழிற்படும், அந்த பாயிண்ட்டை எழுத சொன்னேன். அடுத்து வந்து என்ன பார்த்தோம், ஒரு காந்தம் ஒன்றில் எப்படி காந்த புலமைக்குன்னு சொல்லி பார்த்தோம். என்எஸ்ன்னு சொன்னால் இப்படி இங்கிட்ட இருந்தீங்கன்னா இப்படி போகிற மாதிரி இருக்கும். சரி, இப்படி வெளியே போயிட்டு இது இங்கால வந்து சேர்ற, இது வெளியே போயிட்டு இங்கால வந்து சேர்ற, வெளியே போயிட்டு இங்கால வந்து சேர்ற, அப்படி மாதிரி நான் வரைய சொன்னேன். சரி, அந்த 2 படத்தையும் நான் போட்டு விட்றேன். அடுத்து புவிகாந்தம்னு சொல்லி போட்டுட்டு என்ன எழுத சொன்னேன், புவிகாந்தம்னு சொல்லி போட்டுட்டு எழுதுங்க. புவியின் உள்ள அகனியின் அதிக வெப்பம் காரணமாக திரவநிலைக்கு உள்ளான உலோகங்கள் புவியின் அச்சு பற்றி இயங்கும். இதன் போன்று தோன்றும் மின்னோட்டத்தின் விளைவாக புவி காந்த புலம் தோன்றும். அதை நினைவு வச்சுக்கணும். அகனியில் உலோகங்கள் இருக்குது, அது என்ன செய்யுது, சூடு கூட சுடி தண்ணி மாதிரி மாறுது. இது என்ன செய்யுது, புவியில் அச்சு பற்றி இப்படி சுழலுது. அப்படி ஓடுற நேரம் கரண்ட் ஒன்று உருவாகுது. அந்த கரண்ட்டால் தான் இந்த காந்தம் வந்து வருது. சரியா? அடுத்து நாங்கள் பார்த்தோம், காந்தத்தோட வடக்கும் உண்மையான வடக்கும் என்ன செய்யுது, வித்தியாசம் உண்டு. இது காந்த வடக்கு இப்படி இருக்குது, உண்மையான வடக்கு இப்படி இருக்குது. உண்மையான வடக்கை விட காந்தத்தோட வடக்கு வடமேற்கு திசைக்கு வளைஞ்சதாக காணப்படுது. படத்தை வரைஞ்சி அதை எழுத சொன்னேன். அடுத்து 2 வகையான காந்தங்கள் பார்த்தோம். ஒன்று தற்காலிக காந்தம், அடுத்தது என்னது, நிலையான காந்தம். ஒன்று தற்காலிக காந்தம், மற்றது வந்து நிலையான காந்தம். அதில் வந்து தற்காலிக காந்தம்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் தான் காந்தம் வைக்கும். நிலையான காந்தம்னு சொன்னால் எப்பயும் காந்தமாக இருக்கும். மின்காந்தம்னு சொன்னால் என்னென்னு பார்த்தோம், கரண்ட்டை கொடுக்குற நேரம் காந்தமாக மாறிச்சுன்னு சொன்னால் அது மின்காந்தம். அவள் தற்காலிக காந்தங்கள் வந்து மின்காந்தங்களில் வரப்போகுது. சரியா? அடுத்து நிலையான காந்தம்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து நிலையான காந்தங்கள்லேயும் காந்த புலங்கள் வந்து வீக் ஆகுற. எப்போ வீக் ஆகுற, நாள் போகிற நேரம், உயர் வெப்பத்துக்கு உள்ளாகிற, அதிர்ச்சிகளுக்கு உள்ளாகிற, வலிமையான காந்தங்களை சைடில் கொண்டு வைக்கிறதால பாதிப்படையும். அதெல்லாம் எழுதிக்கோங்க. சரியா? அடுத்தது காந்தம் ஒன்றை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வந்து வைக்கிறேன்னு சொல்லி சொன்னேன், அதையும் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து நிலையான காந்தங்களை பயன்படுத்த சந்தர்ப்பம், ஒளி பெருக்கி, கைப்பை எப்பெல்லாம் பயன்படுத்துகிறேன்னு பார்த்தோம், அதையும் எழுதிக்கோங்க. சரியா?